ஆண்டவரே உங்க அருமை இப்பதான் புரியுது. இந்த மாதிரி விஜய் சேதுபதியால கமலுக்கு கோரிக்கை வைத்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் ஷோவை பார்த்தீங்கன்னா கடந்த 7 சீசன்களாகவே கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு. ஆனா போன சீசன்ல அவர் பாரபட்சமா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதன் காரணமா அரசியல் அண்ட் சினிமா பணி இருக்கிறதா சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து இந்த சீசன்ல அவர் விலகிட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அந்த இடத்துக்கு வந்தாரு. இந்த ஆடியன்ஸ் ஆரம்பத்துல வரவேற்றாங்க. அதே போல முதல் 2 வாரங்கள் விஜய் சேதுபதி போட்டியாளர்களை ரோஸ்ட் பண்ணதுக்கு நெட்டிசன்கள் ஃபயர் விட்டுக்கிட்டு கொண்டாடினாங்க. ஆனா இப்ப பார்த்தா விஜய் சேதுபதியை எலிமினேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸுக்கு ரசிகர்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அது மட்டுமா, ஆண்டவரே இப்பதான் உங்க அருமை தெரியுது, நீங்களே வந்து நிகழ்ச்சியை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியாவும் கமலஹாசனுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஆடியன்ஸ் கேட்க நினைக்கிற கேள்விகளை விஜய் சேதுபதி கேட்கறது கிடையாது அப்படிங்கிறது தான். பல நேரங்களில் அவர் போட்டியாளர்களை ரொம்பவே ரோஸ்ட் பண்ணாமல் கடந்துடுறாரு. இதுதான் பார்வையாளர்களிடையே குற்றச்சாட்டாக இருக்குது. உண்மையிலேயே 6 வருடங்களா சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டு போன ஆண்டவரே போன சீசனில் தடுமாறிட்டாரு. அப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதிக்கு இதுதான் முதல் சீசன். அதே போல் நிகழ்ச்சி தயாரிப்பு டீம் சொல்கிறதையுமே அவர் கேட்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. அதனால போக போக அவர் சரியா கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனாலும் அவருக்கு எதிரான கருத்துகள் பரவிக்கிட்டு தான் இருக்குது. மேலும் கமல் பேசும்போது போட்டியாளர்கள் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு அங்கே இருக்கும். ஆனா விஜய் சேதுபதி ஃப்ரெண்ட்லியா நிகழ்ச்சியை கொண்டு போறாரு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனத்துக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எனிவே விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.